வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்தில் 25 இடங்கள்ல 3 நாளா அமலாக்கத்துறை சோதனை. அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கிறது, அதே போல மதுபான நிறுவனங்களில் நடந்திருக்கிறது, ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் நடந்திருக்கிறது. இந்த முறை இந்த சோதனைன்றது மணல் குவாரி போல டாஸ்மாகை மையப்படுத்தி நடந்திருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் ஏன் இப்போது இந்த சோதனை அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் மும்மொழி, அதே போல் தொகுதி மறுவரையறை இதெல்லாம் கடந்த சில வாரங்களாக விவாதிக்கப்பட்டு வர்றப்போ இந்த வாரம் அமலாக்கத்துறையுடைய சோதனை நடந்திருக்கிறது. அதிலிருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக கூட இது இருக்கலாம், மடைமாற்றுவதற்காக கூட இருக்கலாம், திசை திருப்பலாக இருக்கலாம் அப்படின்னு துணை முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் அமலாக்கத்துறை ஒரு அரசில் முக்கியமான துறையினுடைய அலுவலகத்துக்கே சோதனை பண்ணுது, இதுதான் ஸ்டாலின் மாடலா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் திரு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர். அடுத்தடுத்த அமலாக்கத்துறை சோதனை அரசியல் பின்னணி என்ன அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். மதிமுக இலக்கியணி செயலாளர் திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜக விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு GK நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சஃபி சுலைமான், அமலாக்கத்துறை 25 இடங்களில் சோதனை பண்ணுறாங்க. கேரளாவில் இருந்தெல்லாம் டீம் வந்திருக்கு. ஒரு இன்புட் இல்லாமல், ஒரு ஹோம்ஒர்க் இல்லாமல், ஒரு ஆதாரம் இல்லாமல் அரசியலுக்காக டக்குன்னு வந்துடுவாங்களா? அது அரசியலா பார்க்கறது சரியா? இதுவரைக்கும் அமலாக்கத்துறை எந்த இடத்துல எல்லாம் ஆதாரத்துடனும் முழுமையான விவரங்களுடனும் போயிருக்குது, எந்த இதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி ப்ராப்பரா அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நான் இது சொல்லலைங்க, கோர்ட் சொன்னது. லாஸ்ட் இயர் சுனில் குமார் அகர்வால்ங்கிற சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை யாரோ சொன்ன வாய்மொழியால நீங்க வழக்கு பதியாதீங்க, அவர் அந்த கருத்துல அதே மாதிரி இருப்பாராங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு கொட்டு வைத்தது நாடு முழுக்க பேசப்பட்டது. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரியும், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர்களை 17 மாசமா உள்ள வச்சிருக்கீங்க, அதனால நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியுமா, 17 மாதமா உள்ள வைக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு ரங்கோன் முக்ஷோபாதைங்கிற ஒரு ஜஸ்டிஸ் கேட்டதும் நாம நல்லா பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல PMLA சட்டப்பிரிவு தொடர்பாக இருக்கிற வழக்குகள்ல 45(1)(2) வச்சுக்கிட்டு நீங்க யாரை வேணுமானாலும் எவ்வளவு நாள் வேணுமானாலும் சிறையில வச்சிட முடியுமா? எந்த வாய்மொழி கம்ப்ளைண்ட் வந்தாலுமே அதை வைத்துக்கொண்டே நீங்க யாரை வேணாலும் சிறையில எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு கோர்ட் கேட்டதும் நாம கண்ணால பார்த்தோம். இப்ப நாளைக்கே கூட நான் EDக்கு போன் பண்ணி கார்கே அவர்கள் நிறைய சட்டவிரோத பரிமாற்றம் பண்றான்னு சொன்னாக்கா தந்தி டிவில ஓடி நின்றுவாங்க. இது இது EDக்கு வழக்கமா போச்சு. அதுல இப்போ என்ன இல்ல நீங்க இல்ல உங்க பதில இருந்து நான் எடுக்கிறேன். அப்போ அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களே, இவருக்கு வரவென்ன செலவென்ன அப்படின்னு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களே, பண்ணாம பண்ணாங்களா? இது என்ன பிராது கொடுக்குற மாதிரியா? சார் கார்கே சார், இல்ல கார்கே சார், நமக்கு தெரியும் கார்கே சார், 5297 கேஸ்ல இவங்க கன்விக்ட் பண்ணது வெறும் 40 கேஸ் சார். இதுவரையும் 2014 இருந்து 24 வரையும் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் கேட்கப்பட்ட கேள்விக்கு அங்க இருக்கிற அமைச்சர் ராய் கொடுத்த பதிலே 40.7% தான் கன்விக்ஷன் ரேட்டு. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது சார். யாரை பயமுறுத்தணும், யாரை அச்சுறுத்தணும், யார் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக பாஜக தன்னுடைய கூலிப்படை EDயை அனுப்பி விட்டுறது இது வழக்கமான விஷயம். அந்த கடந்த முறையெல்லாம் கட்சி சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் வீட்டிலே ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டாஸ்மாக் அப்படின்ற செக்டாரை மையப்படுத்தி இந்த ரெய்ட் நடந்திருக்கு, தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு சார். அப்போ ஏதோ அங்கதான் விஷயமே சார். ஏன்னா இவங்க கூட சேரல, இவங்க கூட இவங்க சொல் பேச்செல்லாம் கேட்கலன்னு தலைமை செயலகத்துக்கு உள்ள இவரு தலைமை செயலர் ரூமுக்குள்ளேயே போயிட்டு இவங்க ரெய்டு பண்ண கூட்டம்.
இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் ரைடு பண்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். என்னன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல எதுவுமே செய்ய முடியல, அதுக்கு மேல எதுவுமே நகர்த்த முடியல, திமுகவை எந்த விஷயத்திலுமே வந்து தடுக்க முடியல, மும்மொழி பிரச்சனை வருது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, பாஜகவால சமாளிக்க முடியல. அடுத்தது என்ன? கூலிப்படை. கூலிப்படையை அடிச்சு விட்டுமா, கூலிப்படை வந்து இங்க அது இருக்கு இதற்கு ஏதாவது கிளப்பி விடும், கொஞ்ச நாள் வந்து கூலிப்படையை வச்சு மிரட்டி பாக்குறது. ஏன்னா 2023 ஜூன் வந்து 23ஆம் தேதி வந்து பாட்னால வந்து இந்தியா கூட்டணியோட முதல் கூட்டம் இருந்துச்சு. அதுல வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஜூன் 14ஆம் தேதி இங்க மொத்த ரைடு அனுப்பி விட்டாங்க பாஜக. பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சமும் சட்டம் பண்ணாம ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் சொல்லிட்டு அங்க போய் நின்னாரு. இதுதான் நம்ம தமிழ்நாடு, இதுதான் திமுக. இது இவங்க தெரியாம அடிக்கிறதும் அந்த வாதம் தவறு இல்லையா? 100% சொல்லுவேன் சார். 100% ஏவல்துறையில குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க இல்ல சார், கூலிப்படை இல்ல அதோட அர்த்தம் வேற சார். கூலிப்படைன்றது பணத்தை வாங்கிட்டு பண்றவங்க, கிரைம் பண்றவங்க. அப்படிதான் படத்தாடு பண்ணாரு. அவர் கையங்களமா மாட்டினாரு. மதுரையில வந்து ஒரு இடி ஆபீசர் கையங்களமா மாட்டினாரு சார். அதனாலதான் நாங்க சொல்றோம். இல்ல நாங்க சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நாங்க சொல்றதுக்கான முழுமையான காரணம் ஏற்கனவே ரெக்கார்ட் இருக்கு. இடி என்ன பண்ணுச்சு, இங்க கையங்களமா மாட்டின ஆபீசர் இருக்காரு. அதனால இதெல்லாம் கூலிப்படைன்னு சொல்றது இல்ல, நாங்க தெளிவா இருக்கிறோம். பாஜக ஏவி விட்ட கூலிப்படைகள் ஒன்று இடி. இதற்கெல்லாம் உங்க வாதங்களுக்கு நீங்க தான் போறீங்க. ஓகே, நான் அந்த கேள்வி அப்படியே திரு நாகராஜ் கொண்டு. திரு நாகராஜ், கடந்த வாரம் மும்மொழி விவகாரம் பற்றி பேசணும். அப்படியே அதுக்கு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை சோதனை நடக்குது, 3 நாள் நடக்குது. இதையெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்குது திமுக. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு மும்மொழி விவகாரம், இந்த தொகுதி மறுவரை இதெல்லாம் பற்றி பேசணும், இப்போ அது வந்திருக்கு அப்படின்னு. ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிதர்சனமான உண்மைக்கு வரணும் கார்கே. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதற்கு முன்னாடி மது தான் பேசப்பட்ட பொருளாக இருந்தது. மது விற்பனை அதிகமாக இருக்கு, மக்களுக்கு பெரிய பாதிப்பை தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த விரும்பு மது விற்பனை மட்டுமல்ல, பல இடங்களில் சந்து கடைகள் திறக்கப்பட்டது. அப்புறம் பல இடங்களில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடப்பட்டது. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க கள்ளக்குறிச்சியிலும் சரி, மரக்காணத்திலையும் சரி, கள்ளக்குறிச்சியிலையும் கள்ளச்சாராய விற்பனைகள் அரசே முன்னின்று நடத்தியது. அதான் குறிப்பிட்டு சொல்ல போனா கலெக்டரோட நாலேஜுக்கு பக்கத்திலே நடந்தது. அந்த ஊர் எம்எல்ஏவே நடத்தினாருங்கிறதெல்லாம் வரலாறு. நடமாட்டம் அரசு ஆதாரத்தோட அங்கேயே சொன்னாங்க. திமுக எம்எல்ஏ உடைய துணையோடு தான் நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட பேசப்பட்டது. சிபிஐ இப்பொழுது இல்ல, அது சிபிஐ கையில் எடுத்திருக்கு. அதாவது இவங்க அதாவதுங்க, கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம், கள்ளச்சாராயம் காய்ச்சவனுக்கும் பணம் கொடுத்த ஒரு அரசுன்னா திமுக அரசு தான். எந்த அளவுக்கு வந்து இது சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை, சாராயத்தை, மதுவை, போதைப்பொருளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னொன்னு, முதல்ல சாராயம் மட்டும் மது மட்டும் பேசப்பட்டது, இன்னைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் அளவடந்து போட்டது. நீங்க அவங்களோட திமுக அயலகத்தினுடைய பொறுப்பாளர் 5000 கோடிக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கில் இன்னைக்கு சிறையில் இருக்கார். இன்னும் சொல்ல போனா இந்த டாஸ்மார்க்ல இப்ப புதுசா நிறைய வந்துருச்சுங்க. FL1, FL2, FL3 இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் 1, 2, 3, 4 எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் முழுசா ஒரு சமயம் கூட சொன்னாங்க 10 ரூபா பாலாஜி. ஐயோ, ரொம்ப தப்புங்க. 10 ரூபா பாலாஜிங்கிறது அவர் கேவலப்படுத்துறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல கோடி. இன்னைக்கு ஈடு ஏன் ரைடு போறாங்கன்னா, இந்த 3 ஆண்டுகள்ல ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேல் டாஸ்மார்க் மூலமாக வருமானம் அரசுக்கு வராமல் சில திமுக குடும்பங்களுக்கு சென்றிருக்கிறது. அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த ரைடோட மைய கருப்பொருள். எப்படி ஏன் டாஸ்மார்க்கு ரைடு போறாங்க அப்படின்னா, ஆயத்தீர்வே கட்டாம ஒரு 100 பாட்டில் வாங்குறாங்க அப்படின்னா 60 பாட்டில் நேரடியாக விற்பனைக்கு போயிருது, சந்து கடைகள் போயிருது, எந்த டாக்ஸும் கட்டாம. அந்த வர்ற வருமானம், உதாரணத்துக்கு 120 ரூபாய் பாட்டில் அப்படின்னா 20 ரூபாய் உடைய சரக்கு விலைனா 100 ரூபாய் திமுக குடும்பங்களுக்கு சென்று விடுகிறது. மிச்சம் அந்த ஒரு 40% டாஸ்மார்க் மூலமா போய் டாக்ஸ் கட்டுறாங்க. ஆக 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் என்றால் ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் ஒரு சில அது மாதிரி என்ன இல்ல சார், அது மாதிரி என்ன புகார் வந்திருக்கு? இல்ல சார், அது மாதிரி என்ன புகார் வந்திருக்கு பொதுவெளியில?
அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பொது வழியில் இந்த மாதிரி புகார் எவ்வளவு கோடி பணங்கள் இல்லைங்க. இன்னைக்கு சமீபத்தில் கரூர்ல முதல்வருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டுக்கு வீடு அண்டா குண்டா டம்ளர் எல்லாம் போய் சேருது. அந்த பணம் யாருடைய பணம்ங்க? எங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம்? எந்த கருப்பு காட்டுல களை எடுத்தாங்க பணம் கிடைக்கிறதுக்கு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜெயில இருந்து வந்த ஒரு அமைச்சர், ஜெயிலேயே வச்சிட்டு இருந்த அமைச்சர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? பணம் எங்கிருந்து வருது? கோயம்புத்தூர்ல போன மாநகராட்சி தேர்தலுக்கு 750 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க, பணத்தை அள்ளி வீசினாங்க. இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? இதுதான் நான் கேட்கிறேன். இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? இது எல்லாம் இப்ப அண்ணன் சொன்னார் ஆதாரம் தர முடியுமா? நான் ஆதாரம் தரேன். இப்போ பாருங்க, கடந்த முறை 2 ஆண்டுக்கு முன்பாக மணல் கொள்ளை நடந்தது. நீங்க மணல் கொள்ளை இடி ரெய்டு பண்ணப்போ நீர்வளத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் பல பேருக்கு எல்லாம் ரெய்டு பண்ணப்போ ஏறக்கூடிய 15 கோடி ரூபாய் 12.83 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. எஃப்ஐஆர் மாநில அரசும் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, இது சம்பந்தமா எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா உயர்நீதிமன்றத்துக்கு போறப்போ நேரடியாக தமிழ்நாடு அரசு போய் கலெக்டர்களை நீங்க கூப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த மணல் குவாரிகளில் அரசுக்கு வந்த வருமானம் வெறும் 36.3 கோடி. ஆனால் நேரடியாக திமுக குடும்பத்துக்கு சென்றது 5000 கோடி. ஐஐடி புரொஃபசரை வச்சு ஆய்வு செய்து ட்ரோன் மூலமா கணக்கு எடுத்து இதை ஈடி உயர்நீதிமன்றத்தில் ஏதோ உத்தம புத்திரர்கள் மாதிரி இப்படி எல்லாம் தயவு செய்து பேசாம பார்த்து கொண்டிருக்காங்க நண்பர்களே, மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பதில் வாங்கிறேன். திரு சஃபீஸ் சுலைமான், இதுல அரசுக்கு இழப்பு இருக்கு அப்படின்றாரு, குறிப்பா டாஸ்மாக்கு டைரக்டா இழப்பு இருக்குன்றதா அவர் சொல்ல வர்றது. முக்கியமா அண்ணன் நாகராஜ் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் தெளிவா பேசக்கூடிய ஆள். இன்னைக்கு ஏன் இப்படி கொஞ்சம் தடுமாட்டத்தோட பேசுறதுன்னு தெரியல. அண்டா குண்டாக்கு எங்க பணம் வந்துச்சு, வெள்ளி கொலுசுக்கு எங்க பணம் வந்துச்சு, இவர் என்னவோ பக்கத்துல போய் உட்காந்து வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இவர் அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதோட ஆதார எடுத்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கூட்டாளி தான் எலெக்ஷன் கமிஷன், கூட்டாளி தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. 10 ரூபாய் இதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. 29 பைசா மோடிக்கு இதை பத்தி என்ன ஆக்குறான்னு எங்களுக்கு தெரியல. 29 பைசா நானே சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க டிடிஎஸ் சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. நீங்க அமைதியா இருந்தீங்க எங்களால செய்ய முடியும். நீங்க அமைதியா இருங்க. என்னன்னா ஜி.கே. நாகராஜ் அண்ணா இந்த வெள்ளி கொலுசு அவர் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரியும், அண்டா குண்டாலாம் அவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்ட மாதிரியும் அங்க இருந்து பார்த்து இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இப்போ ஈடி வந்திருக்கு. நான் உண்மையிலே ஒன்று சொல்றேன் சார், ஈடி வந்தது இங்க இருந்து இவ்வளவு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஈடி இவ்வளவு நாள் என்ன எல்லாம் எங்கெல்லாம் கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதுல போன தடவை கொடுத்துருக்காங்க. இத்தனை கோடி ரூபாய் நாங்க கொண்டு போயிருக்கோம். பாத்தீங்கன்னா 7083 ECIR அவங்க ஃபைல் பண்ணி இதுவரையும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட அவங்க சீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 1 லட்சம் கோடி யாரெல்லாம் வச்சிருந்தாங்கிறது எல்லாரையும் அண்டா குண்டா வெள்ளி கொலுசு வச்சுதான் சொல்ல முடியுமா? இல்லன்னா எல்லாரும் உத்தம புத்திரர்களா? பாஜக சேர்ந்த மோடி, அமித்ஷா எல்லாமே விவேகானந்தர் உத்தம புத்திரரா? என்னெல்லாம் அவங்க சேட்டை பண்ணாங்க, அமித்ஷா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜெயிலுக்கு போனாரு, எல்லாமே நாட்டு ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். 15 ஆண்டு காலம் ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி நண்பரே. விஞ்ஞானபூர்வமான ஊழலை செய்தவர்களை பட்டியலிட முடியும். ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நானும் பட்டியலிடுறேன். இல்ல கொஞ்சம் காங்கிரசுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் தெரியும் பாஸ். என்ன சார் இது? ஏங்க ஈடி பத்தி பேசிட்டு இருக்கோம், கச்சத்தீவுக்கு ஏன் போறீங்க? அவ்வளவுதான் உங்க சரக்கு. ஓகே கேப்போம் ஈடி பத்தி ஏன் அங்க போறீங்க? சரி கேப்போம். சரி கேப்போம். நாகராஜ் சார் மார்க் மை வேர்ட்ஸ், உங்க ஊழல் எல்லாம் சந்திரபாபு நாயுடு கொண்டு வருவாரு வெளியே. சரி நிதிஷ்குமார் சந்திரபாபு மொத்த ஊழலும் கொண்டு வருவாங்க வெளியே. வெயிட் அண்ட் வாட்ச். கேப்போம். இருக்கிற ஊழலுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். இல்லாத ஊழலுக்கு ஏன் கேள்வி கேட்டிருக்கீங்க? சரி கேப்போம். நான் திரு டிடி சரவணன், கோர்ட்லயே அமலாக்கத்துறை வழக்குகள்ல கடும் குட்டு வாங்குது. இப்போ ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாருடைய வழக்குலயும் அமலாக்கத்துறை ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுது. அப்போ அமலாக்கத்துறை சோதனையை எந்த அளவுக்கு வெளிப்படையானது அப்படின்னு பார்க்கணும்.
அரசியல் பின்னணி இல்லாமல் தான் சோதனை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? கடந்த 11 வருடத்தில் மட்டும் 2.5 லட்சம் கோடிக்கான அசட்ஸை வந்து இடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. விளையாட்டாக யாருக்கிட்டேருந்தும் அட்டாச் பண்ணிடல. கன்விக்ஷன் ரேட்டை பற்றி பேசுகிறதாக இருந்ததுன்னா 76 வருடங்களில் 15 அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தப்பிக்க தெரிந்தவங்களோட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் 2.5 லட்சம் கோடி அசட் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கு. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் 42,000 கோடி கரன்சி மட்டும் இல்லை வர அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அக்கௌண்ட் நினைக்கிறேன் வந்ததாக சொல்லப்பட்ட பணத்துக்கு பதிலாக அவருடைய பர்சனல் அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை நீதிமன்றம் கேள்வி கிட்ட இருந்தது. சரி, வந்த பணம் எங்கெங்க போச்சுன்னா தெரியலன்னாங்க. விசாரணைன்னு வரும்போது 2 பக்கமும் நீதிபதி கேள்வி கேட்பார். ஒரு சைடு கேள்வி மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது. பேசுகிறதா இருந்தால் அந்த முழு வழக்கை ஒரு விவாதத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் டெல்லியில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த விவாதம் நடத்துகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அடிப்படையில் 2.5 லட்சம் கோடியும் 42 லட்சம் கோடி கரன்சி மட்டும் இந்த இடி 11 வருடங்களில் அடைச்சி வச்சுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே கோர்ட்டு தான் உங்ககிட்ட என்ன சொல்லிச்சு, சாராயம் விற்கிறீங்கன்னா QR கோடு வச்சுட்டு விற்க வேண்டியது தானே அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வச்சது. பில்லுங்கிறது ஒன்று இல்லாமல் வருஷத்துக்கு 2,99,000 கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 கோடிக்கு மேலே கணக்குக்கு மட்டும் காட்டப்படுகின்ற இந்த டாஸ்மாகில் பில் இல்லாமல் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பொட்டிக்கடை நடத்திட்டு அல்லது ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு பில் இல்லாமல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பில் ஆரம்பிச்சதுலேருந்து இல்லை, அதுதான் தவறு. எப்போ சார் கொடுத்தாங்க? அது சோதனை முறையில் எங்கேயோ கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் தவறு. இது வந்து நீங்கள் இருமொழி மாதிரி சொல்கிறீங்க 60 வருஷமாக இல்லைன்னு. அப்படி இல்லை, அதுதான் தவறு. எப்போ டாஸ்மாக்னு ஒன்று வந்ததோ 2003 இது செய்திருக்கணும். 2 கட்சி தானே, அதனால் அவங்களுக்குள்ளே நம்ம பேசுகிறோம். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 35 பெட்டிஷன் வருது. அந்த பெட்டிஷன் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டு கிட்டத்தட்ட 56 முறை இந்த விஷயத்தை, இந்த டாஸ்மாக் விஷயத்தை பற்றி பல வழக்குகளில் கேள்வி கேட்டதை வைத்து தான் இந்த ரைடு நடக்குது. இந்த ரைடு நடக்கும்போது முதல்ல வந்து 2-3 அரசு கான்ட்ராக்டர்கிட்ட மட்டும்தான் போகுது. அதுக்கப்புறம் தான் குடோனுக்கு வருது. குடோனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்குற முரண்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த முரண்பாடுகள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 43 டிப்போவில் 8 டிப்போவில் வந்து வரி ஏய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சிஏஜி சொன்ன கடைசியாக கொடுத்த அந்த சிஏஜி சொன்ன ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையிலேயே எல்லாமே தவறாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஸோ இப்போ என்ன கேள்வினா, சிஏஜி சொன்னதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்போ பாஜக பற்றி என்னங்க, துவாரகா சாலை பற்றில பேசலாமா? என்ன இல்லை, பாஜக அரசு பற்றி சிஏஜி சொன்னதை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. எடுத்துக்கலாம். துவாரகா சாலை டெல்லியில் என்ன கெஜ்ரிவாலை சொல்லிட்டீங்கன்னா நீங்க கெஜ்ரிவாலை சொல்றீங்க, டைவர்ட் பண்ண வேண்டாம். எனக்கு பதில் அது 2 வருஷமா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வார்த்தை முடிச்சுட்டு வந்துருச்சு. துவாரகா பத்தி பேசுறதுன்னா கெஜ்ரிவாலை சொல்லுங்க. அவர்தான் ரோடு சாலை போட்டாரு, இப்ப மோடி போடல. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வியாபாரத்துக்குள்ளே இதோடு இல்லாமல் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறோம் 20 ரூபா வாங்குகிறோங்கிறது இல்லாமல் பாருக்கான விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வரணும்னு சொன்னால் பார் நடத்துகிறவங்க, பாரில் அந்த சாப்பாடு நடத்துகிறவங்க, எலைட் பாரில் உணவகம் நடத்துகிறவங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுலேருந்து கிளாஸ்லேருந்து எல்லாத்துலேயும் தவறுகள் நடக்கிறது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரைடு நடந்திருக்கு. எந்த ரைடுமே கன்விக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கம் டேக்ஸில் நீங்கள் பணத்தை பெனால்ட்டி கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இடியை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ராங்காக தான் கொண்டு போகணும். இப்போ இது ஏன் வந்து இப்படி ஒரு மொழி போர் அப்படின்னு திமுக என்றைக்காவது பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 6 பேர் மேலே பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா தான் மொழி போருங்கிற பிரச்சனையை எடுக்கும். கரெக்டாக திமுக வந்து மொழி போருங்கிற பிரச்சனையை எடுத்திருக்குன்னு போதே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெளிவாக தெரியும். பொதுவாகவே இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது முகலாயராக இருக்கட்டும் பிரிட்டிஷாக இருக்கட்டும் நம்ம ஆளுங்க தான் போட்டு கொடுத்தா அதனால தான் அவங்க உள்ளே வந்தாங்கங்கிற மாதிரி இந்த சாராய அதிபர்களில் கூட உள்ளே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய துப்பு கொடுத்துருக்காங்கங்கிற அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய ரைடுங்கிறது வந்து மாஸ் ரைடாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது உள்ளேருந்து தான் தகவலே வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 60% ஒரு வியாபாரத்தில் கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கான வியாபாரத்தை 3 கம்பெனிக்கிட்ட இருந்து 60% பொருள் வாங்கப்படுகிறதுன்னும் போது இதில் எத்தனை தவறுகள் வருங்கிறது புரிஞ்சுக்கிறோம். எந்த ஊரில் வேணாலும் போங்க, காலையில் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 3 மணி வரைக்கும் அஃபிஷியலாக கடை திறக்கும்போது விற்கிற சரக்கினுடைய தன்மை வேறு, அன்அஃபிஷியலாக நடக்கக்கூடியதனுடைய சரக்கினுடைய தன்மை வேறுங்கிறதெல்லாம் நாம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ஊர்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயந்தான்.
அதைத்தான் நம்ம வந்து மெயினா அப்ப இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இதை நெறிமுறைப்படுத்துறதுக்கு வந்து அமலாக்கத்துறை ரைடு இல்லைங்க. அமலாக்கத்துறை ரைடுங்கிறது வந்து கண்டுபிடிச்ச ஆதாரங்களை தான் கண்டுபிடிக்க அரசுக்கு வர வேண்டிய வரி வல்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வந்தாங்க. டாஸ்மாகை மூடுகின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு தவறுகள் வருதுங்கிறது தான் இது. ஏற்கனவே சைட் டிஷ் எவ்வளவுக்கு விக்கிறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல. அப்ப இதுல அரசியல் இருக்க மாதிரி வரலையா உங்களுக்கு? ஆட்சியல் தான் அடிப்படையில் இருக்கு. அரசியல் தான் அண்ணாமலை ஐயா சொல்லிட்டாரு, நான் ஒரு பேப்பர் கொடுக்க போறேன், அரசு டெண்டர்கள் யாருக்கு போகுது, அது எந்த மாதிரியான சொந்தங்களுக்கு போகுதுங்கிறது கொடுக்க போறேன்ற அரசியல் அவர் சொல்லிட்டாரு. ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் இங்க ஈடி பேசுது. ஐயா இவ்வளவு பெரிய நெட்வொர்க், இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்குது அப்படிங்கறத பேசுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மொழிப்போர் அப்படிங்கறது ஒரு மேட்டரை கொண்டு வந்து டைவர்ட் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இந்த மும்மொழியிலேயே அது ஒரு பெரிய செட்பேக் ஆனதுங்கிறது இவங்களுக்கு இருந்த பிரச்சனை. இப்போ மடை மாற்றுவதற்காக இது வந்து பழிவாங்கும் அரசியல் அப்படின்னு சொல்றது தப்பு. மதுரையில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி ஐயா சொன்னாரு. மதுரையில் நடந்த அந்த இடி டைரக்ட் அந்த அதிகாரி மேல வந்த குற்றச்சாட்டை திமுக அரசு தான் வைத்தது. திமுக அரசு தான் அவருடைய அலுவலகத்துக்கே போய் ஸ்ட்ரைட்டா ஒரு 20 பேரை கூட்டு போய் 3 பேர் மட்டும் கணக்கில் காட்டி உள்ள போய் பண்ணிச்சு. அந்த கேஸ் என்னாச்சு? அந்த டாக்டர் வந்து திமுக காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே அடங்கி போச்சு. அந்த கேஸையே நடத்தல. நீங்க நடத்திருந்தீங்கன்னா இடி அவர் ஜாமீன்ல வந்துட்டார். எங்க ஜாமீன்ல ராகுல் காந்தி கூட தான் இருக்காரு. அதுக்காக நான் அவர் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ராகுல் காங்கிரஸ்ல இருக்கிற பாதி பேர் ராகுல் அந்த கேஸே நாங்க நடத்துறோம் ஈடி கேட்டுச்சு. பாருங்க, யார் வேணாலும் நடத்திட்டு போட்டோம். திமுகவால சாலை மறியல் பண்ணியாத ஒரு விஷயத்தை, தார்மீகமான கட்சி இல்லையா, நாட்டில் தப்பு நடந்துடக்கூடாது இடி விஷயம் வரும்போது. அப்ப அமலாக்கத்துறை தப்பு நடக்கல, ஒரு அதிகாரி கூட இது இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. அமலாக்கத்துறை பாருங்க, எந்த அதிகாரியுமே தப்பு பண்றதுக்கு 100 பேர் இருப்பான். அது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த ஆர்கனைசேஷன்ங்கிறது இந்திய தேசத்தினுடையது. தேர்தல் ஆணையத்தையே நீங்க கூலிப்படைன்னு சொல்ற அளவுக்கு கீழே இறங்குவீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, இன்னும் 2034 வரைக்கும் நீங்க ஜெயிக்க போறது இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நாம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஈடியில கன்விக்ஷன் ரேட்டை வச்சு பார்க்காதீங்க. எத்தனை அசெட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அட்டாச் செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதை எடுத்து சார் முக்கியம் இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கன்விக்ஷனுக்கு நான் சொல்லிட்டேன் 76 வருஷத்துல எத்தனை அரசியல்வாதிகள் அரெஸ்ட் ஆனாங்கிறது உங்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட போய் யார் அதிக ஊழல் பண்ணுவாங்கன்னு கேட்டா அரசியல்வாதின்னு அவன் சொல்லுவான். ஆனா கன்விக்ஷன் வெறும் 15 பேர் தான். தண்டனை பெற்றதும் 100 பேரை பிடிச்சு ஒருத்தர் கூட அதுல கன்விக்ட் ஆக மாட்டாருன்னா அப்புறம் ஏன் 100 பேரை பிடிக்கணும்? நீங்க 100 பேர் பிடித்ததை பத்தி பேசுறீங்க. நான் 100 பேர்கிட்ட இருந்து எடுத்த இந்த இத்தனை லட்சம் கோடி அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதை விடுவிப்பதற்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களா? விட்டா போறோம் சாண்டி ஏன் ஓடி போனாங்க? யார்கிட்ட பண்ணணும்? ஈடிக்கு எதிராக மக்கள் தானே, அந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவன் தானே பண்ணணும். என்னோட வீட்டுல இருந்து நீங்க வந்து சொத்தை அட்டாச் பண்றீங்கன்னா நான் கேஸ் போட்டு அதை ஜெயிக்க நினைப்பேன்னா, விட்டா போறோம் சாமி நீ ஏதோ பிடிச்சிருக்கிறது இத்தினுண்டு தான், நான் பெரிய பெருச்சாலி அப்படின்ட்டு தப்பிச்சு போவேன்னா? 2.5 லட்சம் கோடி அசட் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு. எதிர்த்து கேஸ் இது வரைக்கும் இடி மேல போடல. அதை பத்தி பேசுங்க. கரன்சி மட்டும் 42,000 கோடி திரும்ப வாங்குறதுக்கான வக்கு இல்ல. அதை பத்தி பேசுங்க. திரு காரை செல்வராஜ், டெல்லியில பணம் பிடிக்கப்பட்டது, ஒடிசால ஒரு காங்கிரஸ் எம்பியோட வீட்டில் பணம் பிடிக்கப்பட்டது, மேற்கு வங்கத்தில் பணம் பிடிக்கப்பட்டது. அதெல்லாம் காட்சிகளாக காட்டுறாங்க, எவ்வளோ பணம் பிடிச்சோன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்களும் இருக்கப்போ எல்லாத்தையுமே அரசியலுக்காக பண்ணுது அமலாக்கத்துறை அப்படின்னு பார்க்க முடியும். இல்லை, இது 2 நிலைகளிலிருந்து தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக அண்ணன் நாகராஜ் அவர்களும் துக்ளக் வாசகரும் பேசும்போது டாஸ்மார்க்கை மையப்படுத்தி அதில் இருக்கிற குறைகளை இவங்க என்னமோ இடியிலேருந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணவங்களாம் இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இவங்க 2 பேர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது. 25 இடங்களில் நடக்குது, 3 டிஸ்லரிஸில் நடக்குது. அந்த ரைடெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அமலாக்கத்துறை அது குறித்தான அறிக்கை என்ன கொடுக்குறாங்க, அந்த வழக்கை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்ததற்கு பிறகு தான் அதில் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, அது அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் நிச்சயமாக இடி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் 2 நிலைகளில் நம்ம இதை பார்க்குறோம். ஒன்று, இடி மேலே நம்ம தேவையில்லாமல் இடி மேலேயோ ஐடி மேலேயோ சிபிஐ மேலேயோ நம்ம தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நம்ம கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம வச்சிடல. இதை 2 நிலைகளில் நம்ம பார்க்கணும். கடந்த உடனே நேரும்பாங்க, மன்மோகன் சிங்கும்பாங்க, இந்திரா காந்தின்னு பேசுவாங்க. 2004 2014 காலகட்டத்தில் பதியப்பட்ட வழக்குகள் என்ன? 14க்கு பிறகு 56 இன்ச்சு பிரதமர், விஸ்வகுரு, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஆற்றல் மிகுந்த பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த உடனே இருக்கிறவெல்லாம் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சு தாங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கட்டி கொண்டு போயிட்டு சுவிட்சர்லாந்து பேங்க்லேயும் கருப்பு பணமாக அவன் சேர்த்துட்டு எல்லாரும் அமைதியாக ஒழுக்கமாக தொழில் பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்கக்கூடாதா? இந்த மாதிரி கேஸ்லாம் வரலாமா?
பயப்படணும்ல ஒரு பிரதமரை பையன் கையை தூக்குறீங்க, அதுக்குள்ளே முடிக்கணுமா? இல்லை நான் ஒரு முடிக்கணுமா? இல்லை நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த விஸ்வகுரு வந்த உடனே இவங்க எல்லாருமே அடங்கி போய் ஒடுங்கி போய் எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாத்தையும் கடிச்சிட்டு எல்லாம் போய் முகமுடியை போட்டுக்கிட்டு எல்லாரும் போய் உள்ளே போய் உட்காந்துருந்து தொழில் பண்ணதெல்லாம் விட்டுட்டு தங்களை பாதுகாக்கிற நிலைமைக்கு போயிருக்கணும். அது நடக்கலை. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் டேக்கன் அப் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஒரு அனாலிசிஸ் வந்திருக்கு. 2014-15 978 PMLA கேசஸ் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வர்றது. இதில் 2 இருக்குது, நல்லா இங்கே கவனிச்சிங்க. ஃபிமாங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அந்த ஆக்டுக்கு கீழே வர்ற மணி லாண்ட்ரிங் கேசஸ் வந்து இட்ஸ் எ சிவில் டிஃபென்ஸ், சிவில் கேசஸ். அதில் PMLAன்னு தனி ஹெட்டிங்கில் வரக்கூடியது தான் வந்து இட்ஸ் எ கிரைம். இந்த 2 நிலைகளில் தான். அப்போ நான் 2014-15 915 கேசஸ் தான் டேக்கன் அப் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். இது எப்போ? மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த ஆண்டு. 2021-22 எத்தனை ஆண்டுகள் கழித்து மோடியின் ஆட்சிக்கு பிறகு? 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 8, 9 வருஷம் ஆகிப்போச்சா? 9 வருஷத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக கேசஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது 2021-22. இதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொல்ற 2 லட்சம் கோடிக்கு அதை விடுங்க, பணத்தை விடுங்க, அது மடைமாற்றம் செய்யுங்க. பணத்தை விடுங்க. 1,25,26,000 கோடி அதுவே எல்லாம் வெளியில வந்துருங்க. 1,20,000 தப்பு பண்ணவன் மாட்டிட்டு போறாங்க. அதுல வந்து நாங்க 1,26,000 கோடி சொத்துக்களை மடக்கி வச்சுட்டேன்னா அப்புறம் அவர் சொன்னார்ல, அப்புறம் அவர் சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதை பணத்தை கொண்டு போய் அவங்கள முடக்கி கொண்டு வச்சுட்டீங்கன்னா அவன் தப்பு பண்ணக்கூடாது இல்ல. 2014 இவர் உள்ள வந்ததுக்கு பிறகு இந்த தவறு 2022 தான் ஹையஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். 5313 FIVA ஆக்ட் கீழே வர மணி லாண்டரிங் ஆக்ட், 1180 PMLA ஆக்ட் கிரைம் ஆக்ட்ல வந்திருக்கு 2021-22. ஏன் நடந்துச்சு இது? ஏங்க நடக்கணும்? 9 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு என்ன அவங்க பயப்படலையா? யாரோட ஆட்சி காலத்தில் நடந்தது? 9 வருஷம் ஆட்சி காலத்தில் அதிகப்படியான இன்வெஸ்டிகேஷன் நடந்தது 2021-22. எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஓடி இருக்க வேண்டாம். அவன்லாம் ஏன் இந்த நாட்டில் இந்த தப்பை பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தான்? அதுக்கு 2 காரணங்கள். 2 உதாரணம் சொல்றேன். நான் இதை முடிச்சிடுறேன். முக்கியமா 2 காரணம், 2 உதாரணம் சொல்றேன். அவர்களுக்கு தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது. ஒன்று, ஈடியால குற்ற வழக்கு சம்பந்தப்பட்டவங்க, வழக்கு நிலுவையில் இருக்கிறவன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் புனிதனாகி விடுவார்கள். நான் 11 பேர் லிஸ்ட இதே மன்றத்தில் நான் நிறைய முறை வச்சிருக்கேன். எந்த பாஜக சார்பாக பேசுறவங்களும் பாஜகவினுடைய ஆதரவு நிலையை எடுத்து பேசக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்களும் பதில் சொல்லல. இரண்டாவது, அவர்கள் தப்பிப்பதற்கு வழி எலக்ட்ரோல் பாண்ட். இந்த ஈடியில், ஐடியில், சிபிஐல வழக்கில் மாட்டி ஒன்பது தப்பிச்சு வெளியில வந்து பாஜக உள்ள உட்கார்ந்து இருக்கான்னா தப்பிப்பதற்கு இந்த 2 வழிகள். அது ஒரே ஒரு கேள்வி வைக்கிற கேள்விக்கு அண்ணன் நாகராஜ் பதில் சொல்லட்டும். கேத்தன் தேசாய் நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? கேத்தன் தேசாய் 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது நேரடியாக பிடிக்கப்பட்டவர். மருத்துவ கவுன்சில் தலைவராக இருந்தவர். அவருடைய குஜராத் அகமதாபாத் வீட்டில இருந்து 212 கோடி ரூபாயை பிடிச்சாங்க. 1800 கிலோ தங்கம். அவர் எங்கே இருக்கார் சொல்லுங்க. நல்லா உங்களால பதில் சொல்ல முடியலன்னா அடுத்த சுற்றுல நான் பதில் சொல்றேன். அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னணி என்ன? இது வந்து அமலாக்கத்துறையில வந்து பிடிப்பீங்க, அதுக்கான கன்விக்ஷன் ரேட் இருக்காது, பணத்தை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம் பேசுறீங்க. பத்தி நான் பேசும்போது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அறிக்கை கொடுக்கட்டும், தவறு இருந்தால் எவரும் தப்பிக்க முடியாது, தண்டனைக்கு உள்ளாகட்டும். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர்றாரு, 2 முறை வர்றாரு, கோவையா அலுவலகம் எல்லாம் திறந்து வைக்கிறார். அப்ப கூட இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய அடுத்து வர்றப்போ இந்த சோதனை நடக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்கல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது. எப்ப ரெகுலரா ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு போயிட்டு வர இடம் கேட்டா ஜெகத் லட்சுமி இல்ல சார், இல்ல இங்க அதே மாதிரி நீங்க அமித்ஷா இல்ல சார், அமித்ஷா தமிழ்நாடுக்கு 2ஆவது முறையா வர்றாரு. அப்போ சோதனைகள் நடக்குது. ஓகே, அப்ப
அப்படி இல்லைங்க. எப்பெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறதோ அது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜி உள்ள முன்னாடி இருந்தப்போ சரி, இப்ப கூட உச்சநீதிமன்றம் தெளிவா கேக்குது, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு பெயில் ரெக்வரி எப்படி நீங்க அமைச்சரா வச்சிருக்கீங்கன்னு கேக்குது. இதெல்லாமே தொடர் நடவடிக்கைகள். நீங்க ஏதோ அவர் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. பொதுவா அவர் அண்ணன் காரை செல்வராஜ் கூட சொன்னாரு பாருங்க, நான் டீட்டெயில் தெளிவா சொல்ல முடியும். 2005 இருந்து 2022 வரைக்கும் 386 சோதனைகள் நடைபெற்றது யூபிஏ கவர்மெண்ட்ல. வழக்கில் 5940. ஆனா கைப்பற்றப்பட்ட பணம் வெறும் 536 கோடி தான். ஆனா எங்களுடைய ஆட்சியர்ல கைப்பற்றப்பட்ட பணம் 1,39,000 கோடிங்க ஆக்சுவலா. அது மட்டும் இல்லைங்க, வழக்கில் பதிவு செய்யப்பட்டது 4964 ஃபைல் ரெக்கார்டுங்க, 943 கம்ப்ளைண்ட் ரெக்கார்டுங்க. சட்டம் இன்னைக்கு இருவருக்கும் அரசியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் அது பொதுவானது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால வழக்கில் இழுத்தடிக்கலாம். இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க, இந்த எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் குறிப்பா இப்ப சமீப மணல் கொள்ளை கூட நான் தர முடியும். ஐஐடி பேராசிரியை வச்சு நாங்க கணக்கு எடுத்தப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, நீர்வளைத்துறை கணக்கின்படி அவங்க சேல் பண்ணது 4.05 லட்சம் யூனிட் மணல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி எவ்வளவு சோல்டு அப்படின்னா 27.7 லட்சம் யூனிட்ல சேல் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் அள்ளப்பட்டது 200 கோடி ரூபாய் டீசலுக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க லாரிக்கு. இது எல்லாம் கணக்கு எடுத்தோம், இடி கணக்கு எடுத்தது. இது எல்லாம் கணக்கு எடுத்து தான் சொல்றோம், சும்மா இது வெட்டியா பேசல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல 24,000 அந்த யூனிட் கணக்கு போட்டோம் அப்படின்னா 24 லட்சம் யூனிட் கணக்கு போட்டோம்னா 5,000 கோடி சாலிடா கணக்கே தெரியுதுங்க. இது வெளிப்படையா தெரியுற கணக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இடி ரைடுக்கு போறாங்க. இன்னொன்னு சொல்றேங்க, நீங்க ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் இருந்த முதலமைச்சர் இருந்தப்போ மது விலக்கு மதுவை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, மதுவுக்கு அரசுக்கு வருமானம் 16 கோடி அன்னைக்கு, ஆனால் மக்களுக்கு நஷ்டம் பல ஆயிரம் கோடி, கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சாராயத்தை மதுக்கடையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பல வழிகள்ல வருமானம். நீங்க வருமானம் சார் யாரு கொண்டு வந்தாலும் சரிங்க, நான் யாரு ஒரு குறிப்பிட்ட அரசை மட்டுமே சொல்லல, நான் 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். ஆனால் அதை இன்னைக்கு தனியா ஒரு அமைச்சரை போட்டு அவர் ஜெயில் போனதுக்கு அப்புறம் வெளியே திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர்களிலேயே அதை கொடுத்து, நான் சொல்றேனே கல்யாண மண்டபங்கள்ல கொண்டு போய் சாராயம் ஊத்துற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க மக்களை. அப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அரசுனா பாருங்க நீங்க. அது மட்டும் இல்ல, வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்ல அவர் இல்லைங்க நான் சொல்றேன், இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் சொன்னாரு கைக்கூலிகள் சொன்னார், நான் சொல்றேன் கொள்ளையர்கள் கூடாரங்கிற இந்த ஆட்சி, திமுக ஆட்சி எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பறிக்கிறதுங்க. எந்த வழியிலும் விட்டு வைக்கல. நீங்க கிரனேட் மூலமாக ஏறக்குறைய 10,000 கோடி கொண்டிருக்கிறதுங்க. மணல் கொள்ளையில 82,000 கோடி. நான் சொல்லி முடிச்சிடறேன். மணல் கொள்ளைகள் மூலமாக வருகின்ற வருமானம் 82,000 கோடி. இதெல்லாம் இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல எங்க பார்த்தாலும் பணம் அதை முழுமையாக வாக்கு வங்கிக்காக தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் கார்கே, இங்க பாருங்க. அதாவது ஒரு அமைப்பு சர்வதேச ஒரு அமைப்பு கணக்கு எடுக்கிறாங்க. ரெங்காபுரம் இடத்துல ஒரு சிறு கிராமத்துல மொத்தம் 400 தலித் வீடுகள்ல 398 வீடுகள்ல உள்ளோருக்கு 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவருக்கு மதுப்பழக்கம் இருக்கிறது. அங்க டாஸ்மாக் கடையில வருமானம் மட்டும் 1.25 லட்சம் வருமானம் ஒரு நாளைக்கு. தருமபுரியில செங்கோடி கிராமத்துல 325 வீடுகள்ல சொல்லி முடிச்சிடறேன், ஆய்வுல 35 வயதுக்கு மேற்பட்ட 85 இளம் விதைகள் இருக்கிறாங்க அந்த கிராமத்துல. இந்த பழி பாவத்துக்கெல்லாம் யார் காரணம்? கொள்ளையர்கள் எப்படி சொல்ல முடியாது, கொள்ளையர்கள் ஏன் சொல்ல முடியாது? சஃபி, டாஸ்மாகோ இல்ல இன்ன பிற துறைகள்லயோ அன்னோக்கொண்டு அரசியலுக்கு பயன்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை டைரக்டா வைக்கிறேன். நாகராஜன் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வருத்தம் எனக்கு ரொம்ப உண்மையிலே மனசு ரொம்ப வேதனைப்படுது. விதவைகள் இருக்காங்க, 15 வயசுல குடிக்காரர் இருக்காங்க. பாவம் இந்த வருத்தத்தை எல்லாம் பாஜக சேர்ந்த நாகராஜனும் துக்ளக் வாசகர் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியல. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆள்ற கோவாவில் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டுறாங்க. தமிழ்நாடுன்னு வந்த உடனே டாஸ்மாக்ல வருதுங்கிறாங்க, அங்கே இது இருக்குங்கிறாங்க, இங்கே இது இருக்குங்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம் நாகராஜனை அவர் ரொம்ப மனசு உருகிறபடி பேசுறாரு. ரொம்ப வருத்தமா இருக்குது, எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது. ஏன்னா இருங்கண்ணே, ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, பதட்டப்படாதீங்க.
போன சுற்றில் அப்படிதான் திடீர்னு பேசும்போது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் பாஜகன்னு சொன்னார். நான் நிறைய சொல்ல முடியும். நேஷனல் ஹெல்த் மிஷனில் என்ன ஊழல் பண்ணீங்க, மகாராஷ்டிராவில் வந்து ரெயின்கோட்டில் எவ்வளோ ஊழல் பண்ணீங்க, கார்கிலில் காஃபினுக்கு எவ்வளோ ஊழல் பண்ணீங்க, நீட் ஸ்கேம் என்னது, வசுந்தரராஜா மைனிங் ஸ்கேம் என்னது, கோவா ஹவுசிங் லோன் ஸ்கேம் என்னது, எம்சிஏ ஸ்கேம் என்னது, எவ்வளவோ சொல்ல முடியும், லைனா சொல்ல முடியும். இப்போ இவர் வந்து சிஏஜி பத்தி சொன்னாரு. சிஏஜி வெட்ட வழியே சொல்லிச்சு நீங்க பண்ண சேட்டை எல்லாம், என்ன ரோட்டுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணீங்க, எவ்வளவு அடிச்சீங்க பைசாவேன்னு, எவ்வளவு காசு அடிச்சு கொள்ளை அடிச்சது எல்லாம் நீங்க. அதுல இப்ப வந்து நீங்க வந்து முதல்ல கண்டினியூ பண்ணி நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் காமெடியா இருக்கு மக்களுக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி கார்கே, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், கார்கே மட்டும் இதை வந்து கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 2016 வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க கார்கே. ஒரு கள்ளப்பணமும் கிடையாது, ஒரு கருப்பும் கூட கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்டா. எவனும் இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, நாங்க எவன்கிட்டே ஒரு பைசாவும் இருக்காதுடா, எல்லா கள்ளப்பணமும் தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நம்ம டிடிஎஸ் என்ன சொல்றாரு, 2 லட்சம் கோடி எடுத்துட்டோம், 44,000 கோடி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்கு. இதெல்லாம் எங்க போச்சு 2016ல? அப்ப எதுக்காக நீங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க? அப்ப அதுவே எவ்வளவு பெரிய ஸ்கேம். நீங்க பண்ண ஸ்கேம்ல பெரிய ஸ்கேம் டிமானிட்டைசேஷன். கார்ப்பரேட்டுக்கு உதவுற ஸ்கேம். கார்ப்பரேட்டுக்கு அவ்வளவு அழகா உதவிட்டு ஸ்கேமே பண்ணலன்னு சொல்ற பிஜேபி தான் உள்ளதிலே பெரிய ஸ்கேம்ஸ்டர். இதுதான் உண்மை. அதாவது நாங்க எல்லா கள்ளப்படமும் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஈடியை வச்சு இவ்வளவு பிடிச்சிருக்கோம். அதை வச்சு வெக்கமா இல்லைங்களா இதை சொல்றதுக்கு? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா எவ்வளவு பெரிய மோசடி. நீங்க அப்போ மோசடி கூடாரம் இல்லையா பிஜேபி? அப்படித்தானே சொல்ல முடியும். கார்கே கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். ஏன் கார்கே, நான் கேட்கறது என்னன்னா, டாஸ்மாக்ல அவங்க வந்து இப்ப ரெய்டு பண்ணிருக்காங்க, 3 நாள் ரெய்டு பண்ணிருக்காங்க, எஸ்டிபிஐ இதுல வந்து அலுவலகத்தில் ரெய்டு பண்றாங்க, அங்கங்க ரெய்டுகள் நடக்குது. நான் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி, இதுவரையும் உங்க கன்விக்ஷன் ரேட் 0.7% தானப்பா? கோர்ட் எல்லாம் அந்தந்த கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே இந்த கொட்டுதை பிடிச்சு நீங்க பண்றதெல்லாம் அநியாயம். ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றீங்க, விசாரணையை முழுமையா பண்றீங்களா? விசாரணைக்காவது நீங்க வந்து ஒழுங்கா செய்றீங்களா? உங்க இடி ஆபீசரே ஏமாத்தி காசு வாங்குறானே, இதெல்லாம் கோர்ட் கேட்கும் போது அதுக்கெல்லாம் பாஜக காரங்களுக்கு பதில் சொல்ல எந்த துப்புமே இல்லாம இருக்குது. அதுதான் நான் கேட்கிற கேள்வி. இப்ப அந்த மாதிரிலாம் நீங்க உத்தம சீலர்களா இருந்தாக்கா நீங்க மற்ற கட்சியை பார்த்து மற்ற மாநில பார்த்து குறை சொல்லலாம். நீங்க இருக்கிறதுலே மோசடி கூட்டமோ திருட்டு கூட்டமும் நீங்க தான். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுதான் மக்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி கேப்பா திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இங்க வந்து கன்விக்ஷன் ரேட்டை பத்தி அவங்க திரும்ப சொல்றாங்க. அப்போ இதுக்கு அப்புறமா இடி வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாலே அவர் இப்ப இருக்க பார்வை வந்து மாறிடாதா? இடி அரெஸ்ட் பண்ணாலே நீங்க என்ன சொல்றீங்க, ஏறக்குறைய குற்றவாளி மாதிரி சொல்றீங்க. ஆனா வந்து இடி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நீதிமன்றங்கள் அவங்களை விடுதலை பண்ணுது? அப்போ இடி வர்றது போறது ரொம்ப சர்வசாதாரணமாயிரும். சர்வசாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அசட் மட்டும் இத்தனை லட்சம் கொண்டு போய் அரசாங்கத்துக்கு சேர்ந்துடும். கார்கில் பற்றி பேசினார், அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திமுக தான் மத்திய அரசில் இருந்தது. அதுக்கப்புறம் கனிமொழி அம்மா தான் சொன்னாங்க, இந்தியாவிலே இளம் விதவைகள் இருக்கிறது அதிகம்னு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு கனிமொழி அம்மா தான் சொன்னாங்க. கேத்தன் தேசாய் பற்றி பேசுகிறோம். 2 கோடி அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதை பற்றி பேசணும்னா தனியாக பேசல. பணம் பிடிபட்டது 2 கோடி தான். பணம் இருந்தது. 1500 கிலோ தங்கம். நான் சொல்றேன் 1800 கோடி ரொக்கம், 1500 கிலோ தங்கம். நான் சொல்றது தான் அவர் சொல்றாரு. 2 லட்சம் கோடி நாங்கள் அட்டாச் பண்ணோம். கன்விக்ஷன் ரேட்டு 0. கோர்ட்ல நிறைய பணம் வெளியில வந்து நிறைய பணம் பிடிச்சாங்க. கோர்ட்ல இருக்கிற வழக்கு 2 கோடி. அதைத்தான் நானும் சொல்றேன். அவரும் அதே தான் சொல்றாரு. கோர்ட்ல இருக்கிறது 2 கோடி பிரச்சனை. பாருங்களேன், அவர் எங்க இருக்கார்? இந்த தேர்தலின் போது அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ வர்றப்போ என் வீட்டுக்கு வா அப்படின்லாம் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களா? அந்த அளவுக்கு ஒரு அரசியல் பிரச்சார கேந்திர மாதிரி மாறிடுச்சான்ற கேள்வி வருது. கண்டிப்பா மாறக்கூடாது. அவர் சொன்னது 11 பேர் பிஜேபியில் சேர்ந்திருக்காங்கன்னு. மோடி ஐயா ஆட்சிக்கு வரப்போறாருன்னு உடனே 27 பேர் 10 ட்ரில்லியன் அமௌண்ட்டோட 27 பேர் ஓடி போனாங்க. இன்னி வரைக்கும் அவங்க வரல. அவங்க பேர் பட்டியல் என்னால் படிக்க முடியும். அவங்க யாருமே குஜராத்திகளோ அல்லது இவங்களோ இல்லை. விஜய் மல்லையா, மெயுல் சோஸ்கி, நிரவ் மோடி, நிஷாந்த் மோடி, புஷ்பஷ் பாடியா, இவங்க யாருமே பிஜேபி சார்ந்தவங்க இல்லை. சுதீர் கல்ரா, ஜடின் மேத்தானி, இப்படி 27 பேர்
10 ட்ரில்லியன்னா நமக்கு புரியணும்னா 10 லட்சம் கோடி பணத்தோட ஓடி போனவங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி இன்னி வரைக்கும் அவங்க வரல. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது கணக்கில் வராத அளவுக்கு தவறு நடக்குது, அதுவும் 44,000 கோடி உள்ள ஒரு வணிகத்தில் நடக்குது. அரசு நிறுவனத்தின டாஸ்மாக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைடு விடுது. அப்படிங்கிற அளவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து வேட் லாஸும் இடி லாஸையும் தான் பார்க்கணும். வேட் லாஸுங்கிறது மாநிலத்துக்கு, இடி லாஸுங்கிறது மத்தியத்துக்குங்கிறத அடிப்படையில் நம்ம அதை பார்க்கணுமே ஒழிய வேற விதமாக பார்த்து நீங்களே சொல்றீங்க மத்திய அரசு மாநில அரசு அலுவலகத்துக்கு ரைடு விடுது அப்படிங்க. அதான் மத்திய அரசுடைய ஏஜென்சி. மத்திய அரசு எப்படி விடும்? இடிங்கிறது வந்து மத்திய அரசோட ஏஜென்சி, மாநில அரசனோட இதுக்குள்ள வருது. முன்னாடி அன்னைக்கு தலைமை செயலகத்துக்கு வந்தபோது ரொம்ப அவியல் செய்யும் போது ரொம்ப சத்தம் போட்டார் ஸ்டாலின் ஐயா. இப்போ அதெல்லாம் பற்றி ஒன்றும் பேசல, நேரம் மொழிப்போருக்கு போயிட்டாரு. அதனால நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், ஐயா அதில் நிறைய உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். இந்த மொழிப்போர் அப்படிங்கிற ஒரு மேட்டரை இவங்க எப்போ எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி பெரிய ஜமகாலமும் அது கீழே 100 பேரும் மாட்டியிருப்பாங்க. அதைத்தான் இப்போ பண்ணுறாங்க. இதுலேருந்து ரிவீல் ஆக போகுது. கன்விக்ஷன் ரேட்டை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், இதே நீதிமன்றம் எத்தனை அரசியல்வாதிகளை இதுவரைக்கும் 76 வருடத்தில் தண்டிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் 15 பேர் என்னாலும் சொல்ல முடியும். 16ஆவது ஏதாவது இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அரசியல்வாதிகளை பிடிச்சி தண்டனை பண்ணுறதுக்கெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் தப்பிக்க தெரியும். பெருச்சாலியை விட ஓட்ட போடாமே உள்ளுக்குள்ள வரக்கூடிய தன்மை உள்ளவங்கங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல அடிப்படையில 27 பேர் ஓடினாங்கங்கறத புரிஞ்சுக்கோங்க. அந்த அடிப்படையில தான் ரைடு வந்திருக்கு. அதாவதுங்க டாஸ்மார்க் வந்து ரைடு நடக்கட்டும், தவறு இருந்துச்சுன்னா தவறை ஈடி கண்டுபிடிக்கட்டும், அறிக்கை கொடுக்கட்டும், அது நடவடிக்கை எடுக்கட்டும், மாற்று கருத்து இல்லை. குற்றம் இருந்தால் குற்ற நடவடிக்கை எடுக்கட்டும். அது இல்லை இந்த பணத்தை கொண்டு போய் நாங்கள் பிடிங்க வச்சுட்டோம், பணத்தை திருட மாதிரியா? நாம கிட்ட பிடிங்க கொண்டே வச்சுட்டு ஏன் வச்சுக்கிட்ட? கன்விக்ஷன் இல்லைன்னா அந்த பணம் யாருக்கு போகும்? திரும்ப உன் கஜானால வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சிருவீங்களா? கன்விக்ஷன் ஆகலைன்னா பணம் அவனுக்கு தானே திரும்பி போனோம். ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் வைத்த கேள்வியை கேத்தன் தேசாய் இப்போ எங்கே இருக்கார்? 2 கோடி ரூபாய் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்டார். அவருடைய குஜராத் அகமதாபாத் வீட்டில் மட்டும் 2212 கோடி ரூபாய். ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. இப்ப எங்க இருக்காருங்க? 212 கோடி ரூபாய், 1500 கிலோ தங்கம். இன்னைக்கு குஜராத் மருத்துவ கவுன்சிலோட தலைவர், உலக மருத்துவ கவுன்சிலோட தலைவர் இன்னைக்கு வெட்கமில்லை உங்களுக்கு? இன்னொரு விஷயம் சொன்னாரு, ரொம்ப 3 லட்சம் கோடியில் எடுத்துட்டு 10 பேர் போயிட்டான். அதுல குஜராத் யாரும் இல்ல. நான் சொல்றேங்க 10 பேர் லிஸ்ட் எந்த ஊருன்னு சொல்றேங்க. நாங்க பைத்தியக்காரத்தனமா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ரிஷி அகர்வால் குஜராத், அவர் பேர் இதுல இல்லீங்க. மெகுல் ஜோக்சி குஜராத். நான் அமௌண்டோட சொல்றேன், டேட்டோட. நீங்க சொல்ற லிஸ்ட் வேற. எந்த நாட்டுல இருக்காரு? அது எதுக்கு லிஸ்ட் வேற? என்ன பேச விடுங்க. பேசிட்டு இருக்கறதே நேரம் குறைவா இருக்கு. அந்த லிஸ்ட் உங்களுக்கு பேச விடுங்க. சும்மா போற போக்குல லிஸ்ட் கொடுக்க கூடாது. இப்ப எந்த நாட்டுல இருக்காங்க அந்த லிஸ்ட் அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு அதுல யார்? ஒரே நிமிஷம். நான் பேசணும். அவர் குற்றச்சாட்டு குஜராத் இல்லைன்னார். நான் இப்ப எந்த நாட்டுல இருக்காங்கன்னு சொன்னேன். ஐயா பிஜேபி இல்லன்னு சொன்னேன். ரிஷி அகர்வால் குஜராத் சொன்னேன். 23,000 கோடி ரூபாயோட ஓடி போனான். மெகுல் ஜோக்சி இன்னைக்கு ஆன்டிகுவால இருக்காரு, குஜராத்தி, 7,000 கோடி ரூபாய். ஜதின் மேத்தா குஜராத்தி, எஸ்டி ஸ்கில்ஸ் அண்ட் நெவிஸ் 6,600 கோடி. நீரவ் மோடி குஜராத்தி, நியூயார்க்ல யூகேல இருக்கார். ஏங்க பிஜேபி இல்லங்க அவங்க. குஜராத்தி நைஜீரியால இருக்கார். 5,000 கோடி பேரை நானே படிச்சேன். லத்தீன் மோடி குஜராத், காங்கிரஸால் வளர்க்கப்பட்டவங்க. 1,700 கோடி. குஜராத்ல காங்கிரஸால் வளர்க்கப்பட்டவங்க 7 பேர் குஜராத்தி. குஜராத்ல காங்கிரஸால் வளர்க்கப்பட்டவங்க. ஜிகே நாகராஜ் இறுதி கருத்து. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் பிறநாட்டில் என்று எம்ஜிஆர் பாடினார். என்ன வளம் இல்லை, ஆனால் மதுவை விற்றுத்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலம், வட்டி கட்டுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சரிலேயே 14வது பணக்காரராக இருக்கிறார், கடன் இல்லாத பணக்காரராக இருக்கிறான். இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி. அதனால இங்க பணப்புழக்கம் அதிகம் இருக்கிறது. அதிகமாக அரசனுடைய வருமானம் களவாடப்படுகிறது, சில குடும்பங்களுக்கு செல்கிறது. ஆனால் ஈடி தன் கடமையை செய்கிறது. இறுதி கருத்து. ஆமா, ஓகே. சரி, சாஃபி சுலைமான்.
என்னவிடம் இல்லை இந்த திருநாட்டில் கேட்டாரு. அதனாலதான் மோடி அவர்கள் சுத்தி எல்லா நாட்டிலும் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அதிகமா மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாரு. இல்ல உண்மைதானே சார், அதுதான் உண்மை. அதிகமா கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடுன்னாரு. கடந்த சுதந்திர வரலாற்றுல 10 வருஷத்துல 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கினது பாஜக. இல்ல கடனே சொல்லுங்க. இல்ல சார், இல்ல இந்த ஒப்பீடு தான் தவறா இருக்கு. கடனே சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அமித்ஷா அவர்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருக்காருங்க. போயிட்டு அங்க வந்து மேடையில பேசும்போது இது தேச விரோத ஆட்சின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆட்சியை எப்படியாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாரு. ஒன்னும் நடக்கல. அக்கம் பக்கம் விசாரிச்சிருக்கிறாரு. இந்த தடவை கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு மொத்தமா நக்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டாரு. செந்தில் பாலாஜின்னாங்க. அதோட முடிஞ்சது. சரி, செந்தில் பாலாஜி அங்க இன்னும் இருக்காரா? வேற வழியே இல்ல. டாஸ்மாக்கு இடி அனுப்பு ரெய்டு முடிஞ்சு போச்சு. நடந்துட்டு இருக்கு. ஓகே ரவிச்சந்திரன், ஒரே வரி. 2 விஷயம் டிமானிட்டைசேஷன் பற்றி பேசுனாரு. இறுதி கருத்து 2 வரி தாங்க. 2 வரியில் முடிச்சிடுறேன். இன்றைக்கும் போங்க ஆர்பிஐக்கு போங்க, 2000 ரூபாயை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏழைகளுக்கு 700 ரூபாய் கொடுத்து தான் மாற்ற முடியும். டெய்லி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. 2000 ரூபாய் நோட்டோட போய் உள்ளே போய் மாற்றிட்டு வருவாங்க. ஏழைக்கு 700 ரூபாய் கொடுத்துட்டு தான் 2000 ரூபாய் மாற்ற முடியும். சிவாஜி படத்தில் ஒரு டயலாக் வரும், எங்க எஜமான சம்பாதிச்சாரு, வரி கட்டலன்னா உனக்கு என்னையா வந்ததுன்னு கேட்பாங்க. அதுக்கு ரஜினி சொல்வாரு, நீ இப்படி நினைக்கிறதுனால தான் வரி வராதனால விலைவாசி ஏறுது. முதல்ல உங்ககிட்ட இருந்து சுரண்டப்படுகின்ற பணத்தை நீ ஜாகிரதையா கண்டுபிடிச்சு கொடு, அதுக்கு கோவப்படு, அப்பதான் உனக்கு வரி நிறைய வரும், வரி வந்தா விலைவாசி குறையும். டிமானிட்டைசேஷன் கருப்பு பணத்தை பிடிக்கிறேன்னாங்க. 99.2% பணம் திருப்பி வந்தது. கருப்பு பணத்தையும் பிடிக்கல, வெள்ளை பணத்தையும் பிடிக்கல. கருப்புக்கும் வெள்ளைக்கும் வித்தியாசம் தெரியல. 10 பேர் இந்த ஊரை விட்டு ஓடி போனால் பல லட்சம் கோடிகளை தூக்கிட்டு அதில் 10 பேரில் டாப் ஃப்ராடர்ஸ் அண்ட் டிஃபால்டர்ஸில் 10ல் 7 பேர் குஜராத்தி. அவங்களாம் எவ்வளவு கப்பம் கட்டிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு, எலக்ட்ரோல் பாண்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கிற லிஸ்ட்டை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. இதில் மூன்றாவது நான் பேசும்போது குறுக்கால வந்து பேச விட மாட்டேன். மூன்றாவது தப்பெல்லாம் பேசலங்க. நீங்க ஆமா, நான் என்ன கேக்குறேன், எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. விவாதம் முடியாது, விவாதமே முடியாது சார். புரிஞ்சுங்க. அந்த 7 பேர் இங்க போனா இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். ஓகே சரி சரி, ஓகே 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 ஓகே, பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, அமலாக்கத்துறை சோதனையில் அரசியல் பின்னணி இருக்கா, பொறுத்து பார்க்கலாம். இந்த சிறப்பு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.